நம்ம பிரம்மதேவருக்கும் மகாவிஷ்ணுவிற்கும் பிரபஞ்ச உபதேசமெல்லாம் அளித்த பிறகு நம்ம சிவபெருமான் கைலாயத்துல தியானத்துல இருக்கார். அவர் தியானத்துல இருக்கிறத பாக்குறதுக்கோ பல கோடி கண்கள் வேண்டும். அவ்வளவு அற்புதமா இருக்கு அந்த காட்சியை பாக்குறதுக்கே. இங்கிட்டு நம்ம பிரம்மதேவரோ உலக உயிரினங்களை எல்லாம் படைத்து பின் மகாவிஷ்ணுவையும் கூட்டிக்கிட்டு கைலாயத்துக்கு போறாரு. அங்க கைலாயத்துல நம்ம சிவபெருமான சுத்தி நந்தியும் பிரம்மதேவரும் மகாவிஷ்ணுவும் நாரதரும் மற்றும் சப்த ரிஷிகள் இப்படி எல்லாரும் அவரை சுத்தி நிக்கிறாங்க. அந்த பக்கம் தியானத்துல இருந்த நம்ம சிவபெருமான் மெதுவா கண்ணை திறந்து எல்லாரையும் பாக்குறாரு. சுத்தி இருந்த எல்லாரும் சிவனை வணங்குறாங்க. உடனே நம்ம நந்தி பகவான் சொல்றாரு, நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய வாழ்கன்னு சொல்ல பக்கத்துல இருந்த பிரம்மதேவரோ அரஹர மகாதேவான்னு சொல்லி சிவனை பார்த்து பரம்பொருளான தெய்வம் நீயே, அரஹர மகாதேவா அப்படின்னு சொல்லி பாட ஆரம்பிக்கிறார். உடனே அந்த இடமே ஒரே பாட்டு டான்ஸ்மா களை கட்டுது. இது எல்லாத்தையும் அழகா ரசிக்கிறார் நம்ம சிவபெருமான். மகாவிஷ்ணு சொல்றாரு, சந்திர ஒளி போல் அருளை பொழிந்து கருணை கடலே நீ காப்பாய், உன் திரு உருவ அழகினால் தேவா லோகம் மூன்றிற்கும் ஒளி கொடுப்பாய், ஜெய ஜெய தேவா மகாதேவான்னு நம்ம மகாவிஷ்ணு ஒரு பக்கம் பாட, அங்கிட்டு நம்ம பிரம்மதேவர் சும்மா இருப்பாரா? அவரு ஆதியும் நீயே அந்தமும் நீயே, அருப்பெரும் ஜோதி நீந்தானே, ஜெயமும் நீயே பயமும் நீயே, அபயகரமும் நீதானே, ஜகத்தினை அனைத்தும் படைத்தும் காக்கும் உபயகரமும் நீதானே, ஹரஹர தேவா மகாதேவான்னு அவர் ஒரு பக்கம் பாட, நம்ம நாரதரும் அவர் பங்குக்கு கடலையும் துளியாய் மாற்றிடுவாய், துளியையும் கடலாய் நீ ஆக்கிடுவாய், அரஹர தேவா மகாதேவா. இப்படி எல்லாரும் மாறி மாறி சிவன் மேல அவங்க கொண்ட அளவுக்கு அதிகமான பக்திய காட்டுறாங்க. ஒரு வழியா பாடல் முடிய பிரம்மதேவர் சிவனை நோக்கி கேட்கிறாரு, மூன்று உலகத்திற்கும் அதிபதியான நமச்சிவாயரே, நீங்கள் இந்த கைலாயத்துல திரிசூலம் ஏந்த அற்புதமா அவதரிச்சிருக்கீங்க. உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் தங்களுக்கே கடமைப்பட்டது. இந்த உலகத்தின் நன்மையை கருதி நீங்க இந்த கைலாயத்துல அவதரிச்சிருக்கீங்கன்னு சொல்ல மகாவிஷ்ணு உடனே தேவர்களும் கந்தர்வர்களும் மானிடர்களும் தங்களோட தரிசனத்தை கண்டால் ஆனந்தம் அடைவாங்க. பின் படைப்பின் அதிபதியான பிரம்மர் சொல்றாரு, நமச்சிவாயரே, நான் உலக உயிர்களை படைக்க ஆரம்பித்த பிறகு உங்களோட ஆணைக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க இந்த கைலாயத்துல வந்து அவதரிச்சிட்டீங்கன்னு சொல்ல, உங்களுக்கு இதே மாதிரி சிவன் கதைகள் பிடிக்கும்னா நம்ம சேன் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் நான் மேலும் இந்த மாதிரி வீடியோ போட எனக்கு உறுதுணையா இருக்கும்.